நல்லா இருக்கியா அம்மா? நல்லா இருக்கியா? பெரியவர் என்னதான் ஆச்சாரமா இருந்தாலும் அதுக்காக பாகுபாடு பாக்குறது இல்ல. அவர் நெறியோட இருக்காரு தவிர வெறியோட இல்ல. ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டார். தன்னுடைய தர்மத்தையும் விடாம அதால மத்தவங்க மனசை நோகாம பார்த்துப்பார். வீட்டுல ரகோத்தம ராவுங்கிற வேற ஜாதிக்காரர் குடுத்துட்டு வச்சிருக்காரு. அவங்கள வாடகைக்கு வச்சுதான் நினைக்காம தான் குடும்பமா நினைக்கிறாரு. இப்படிப்பட்ட உத்தமருக்கு ஒரு அசட்ட புள்ள, அது மேல இவருக்கு அளவு கடந்த பாசம். நல்லா இருக்கு. இப்படி மகாராஜா செங்கோலை பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? இதோ பாருங்க, இன்னைக்கு இருக்கிற வழி பண்ணிட்டு தான் அண்ணன் நகரணும். ஆமா. ஏன்பா நீங்க ஆபீஸ் போயிடுறீங்க, அம்மா வெளியில போயிடுறாங்க, இந்த வீட்டுல தனியா இருக்கிறவ நான் தானே. பயமா இருக்காத? கல்யாணம் ஆகாத பொண்ணு எத்தனை பசங்க நடந்துச்சுன்னா இன்னைக்கு 2ல 1 பார்த்தாகணும். இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களே ஒரு முடிவு பெற போறீங்களா இல்ல நானே இந்த வரது குட்டிய? பேசாம இருங்கோ. தடியாராதனை நடத்தினாதான் இவன் வழிக்கு வருவான். அடிச்சு கொண்டுடுங்க, அப்பதான் நிம்மதி. வருது, நான் உன்னை பத்தி என்னமோ நினைச்சேன். நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. வருது வருதுன்னா வராதுடி. எப்படி வரவழைக்கிறது நேற்றையும் வீட்டு கட்டுறேன். ஆமா ஆமா, ஹோட்டல்ல உருவி மாலையா போடாம விட மாட்டேன். அடிங்க அடிங்க, இந்த கஷ்டம் இன்னோட தீரணும். நல்ல காத்து. என்ன காரியம் செஞ்சுட்டேன்? இதுவே உன்னுடைய ஒவ்வொருத்தரும் இந்த ஆட்டம் இல்லாம இருக்குமா இல்லையோ? எதுக்கட்டாலும் வரத குட்டின்னு அவன் தலை உள்ளாம இருக்குமா இல்லையோ? தலை எடுத்து வை, தலைமொழி விட்டு நரசிம்மாச்சாரி இப்படி கண்ணு ஒண்ணு தெரியாம அடிச்சு வீட்டுக்குள்ளேயே கொண்டுட்டீங்களே. நான் செய்த பூஜை புரஸ்காரம் போயிடுச்சு. இந்த பாவத்தை கழுவுனா 108 திருப்பதி போனால ரகோத்தமா அது இழுத்து வாசல்ல போட்டு ஆக வேண்டியதப்பா. பாட்டு பண்ண இனிமே நீ பயப்பட வேண்டியது இல்லையுமா? வேதாசாமி, உங்க வீட்டுக்காரர் சூற புலிதான், கொன்னுட்டாங்க. மாமா, அது எரிக்க போறல புதைக்க போறல? என்னப்பா நீங்க பெருச்சாலியை போட்டு இப்படி அடிச்சு நசுக்கிட்டே, இன்னைக்கு ராத்திரி பூரா தூக்கமே வராது. ஒரு வாரமா ஜீவகாரண்யம் ஏறி இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டேன்ட்ட. அதை அடிச்ச லூட்டி தாங்க முடியல. ஜெயந்தி வேற சதா அதே நினைச்சிட்டு பயந்து போயிருக்கா. அவ கூட வரவுக்கெல்லாம் கடிச்சு கொதறி போட்டுருத்து. இந்த எலி ராத்திரி வேலையில ஆவியா பயமுறுத்தாத. பாவம் வேதா, வரதகுட்டி ரொம்ப பயந்து போயிருக்கான். கரண்டி காய்ச்சி கொஞ்சம் கொள்வோர் போட்டு கொடு. உங்க நடாத ஒரு வம்சமோனோ அதான் நடுங்கி சாருது. இதே எங்க ஸ்ரீரங்கம் தாத்தாச்சாரி பரம்பரைன்னா 18ஆம் பேருக்கு அகண்ட காவேரியில குறுக்க நீந்து கொழுவர் குடிக்கிற வயசா இது. போனா சக்கொலைக்க. ஏய், தளிய பண்ற ரூம்ல மோட மேல காப்பி வச்சிருக்க, தீப்பி குடிக்காம அண்ணாந்து குடிப்போம். வலிச்சு கொட்டுறேன். உப்பிரியப்ப கோயிலுக்கு நடையா நடந்து பிறந்த குழந்தையவன். ஏன்பா அப்பல இருந்து கையை இப்படியே வச்சுட்டு இருக்கு? அது பெருச்சா எழுச்ச பண்ணோம். அது எது மேலேயோ படுத்து புறஞ்செடுத்து போல இருக்கு. நாடுறது அப்பா நான் பார்த்தேன். அந்த பெருச்சாலி ரகோத்தமராத்து பாத்ரூம்ல இருந்தா வந்தது. முட்டாள் முண்டம் அறிவு கட்டவனு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம், SSLCல 3 வருஷம் உட்காந்து அசடுங்கிறாரு பாருங்க. அப்படியா சொன்னா போக்கலாம் போய? என்ன பத்தி சொன்னா கூட பரவாயில்லப்பா, உங்களை பத்தி கூட கண்ணாவிதான் பேசிட்டேன். என்ன பத்தி எது வேணா பேசிட்டா? உன்னை பத்தி அந்த பையன் எப்படி பேசலாம்? அவர் என்ன பண்ற தர்க்கமா எப்படி குழம்பு லஞ்ச வாத்திய காசு பயணி என் பிள்ளைய வார்த்தை
நீ என் குழந்தைய பார்த்தா பேசுற எஸ்எஸ்எல்சில 3 வருஷம் படம் எடுத்தவன் உங்க புள்ள பல்லோட சொல்றார்கள் இத பாத்தியோ நீ மகத்தியோ பிள்ளை சண்டை பெருசண்டா போச்சு பேச மாத்துவாங்க பக்கம் படிக்கிறேன் ஏன் படிக்கிறேன் 1 வருஷம் ஜாண்டிஸ் வந்துடுத்து 1 வருஷம் டைஃபாய்டு வந்துடுத்து 1 வருஷம் அம்மா போட்டு கொடுத்து ஆனா போட்டியை பாஸ் பண்ணிட்டாரோ இல்லையா அதுக்கு மேல எழுத விட மாட்டாங்கல்ல கொண்டு பேச பையன் பறிச்சு போச்சுதான் சார் வேலை பார்த்து போங்க எப்படி சண்டை போட்டுட்டு போறான் பத்தி அந்த ஆளு சண்டை தானே போட்டுட்டு போறாரு அதுக்கு நான் கட்டிக்கினா எவ்வளவு துப்புனாலும் நான் விட போறதே இப்படி உட்காருங்க ஏன் இப்படி மாலை வாரி படுறேன் அவாத்துல போய் மட்டும் மரியாதை இல்லாம கத்துறேன் வாயமொழி அறிவு கட்டோட குச்சிப்பேன் நோக்கு கொஞ்சம் கூட உள்ள வாசமே கிடையாது ஸ்ரீரங்கத்துக்காரி தானே வேற எப்படி இருப்பேன் கும்பலை தாண்டி குச்சி எடுத்தால 10 பேர் அடிப்பேன் அந்த அழிஞ்சு போயிடுவான் என் பிள்ளைய சொன்னவாய் போயிடும் ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி தூஷணை பண்றேன் அவ கேட்டான்னு இப்படி மோகியாட்டம் ஆடுறேல வரதுவ பெற்றவன்னா நான் கேட்கிறேன் அவனுக்கு எப்ப அம்மா போட்டுட்டு அவனுக்கு எப்ப மஞ்ச காமால வந்தது அவனுக்கு எப்ப டைபாய்டு வந்தது நீங்களே கற்பனையா ஊருக்கெல்லாம் ஒரு வியாதிக்கார சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நான் கேட்கிறேன் சொல்லுங்க அவனுக்கு படிப்பு ஏறல சரஸ்வதிக்கு அவனுக்கும் ஜென்ம சாபம் சரி சண்டைக்கு போங்க போகும் சாப்பிடுவாங்க தயாரி பெத்த குழந்தை நீயே கேவலமா பேசுறீங்க ஊரில் உள்ளவன் ஏன் பேச மாட்டான் போய் ஒரு சாப்பாடு வேணாம் மண்ணா கட்டி வேணும் என்னுடைய கருத்துல ஒரு எம்ஏ போயிடுச்சு வச்சுக்கிறேன் போய் என்ன இப்படி அனாவசியமா பண்ண வச்சு கேவலமா பேசுறாங்க சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு மன்னிச்சிருங்க சாப்பிட வாங்க எது சாப்பிடுறதுன்னு ஒண்ணு பொலி போட்டு வச்சாக்க எனக்கு சாப்பாடு வேணாம் போ மாமி அவருக்கு தான் புள்ளிய சொன்னா தாய்க்க முடியாதுன்னு தெரியுங்க இப்படி சொல்றீங்க அஸ்மாச்சாரி நடந்து போச்சு சின்ன விஷயம் கோவத்தை மறந்துட்டு சாப்பிட எனக்கு ஆழகால விஷயம் போயா இப்ப நீங்க சாப்பிட வரலன்னா மாமி மட்டும் இல்ல நாங்க எல்லாருமே பட்னி கிடக்கிறதா முடிவு பண்ணிட்டோம் என்ன மன்னிச்சிடுங்க என் மேலதான் தப்பு உங்க பையன் ரொம்ப கெட்டிக்காரன் என்னாலதான் வீட்டுல கலாட்டா அதனால நீங்க சாப்பிடலன்னு ஜெயந்தி சொல்லுச்சு அதனாலதான் ஓடோடி வந்தேன் அம்மா போட்டதுனாலதான் என் குழந்தை பாஸ் பண்ணலங்கிறத ஒத்துக்கிறீங்களா நீங்க சொல்றது உண்மைதானே சார் அம்மா போட்டது உண்மை மஞ்சகாமால வந்தது உண்மை டைபாய்டுல விழுந்து எழுந்ததும் உண்மை படிப்புல உங்க புள்ள சோட போவானா சார் நன்னா அவ காதல் விழும்படியா சொல்லு பரதோ இவ்வளவு சண்டையும் உன்னாலதான் உன் மேல பெத்தவங்களுக்கு எவ்வளவு ஆசை பாத்தியா பெத்தவாளுக்கு மட்டும்தான் ஆசை இருக்கு மற்றவாளுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல எல்லாருக்கும் ஆசை இருக்கு தெரியாமல அவங்க அப்பா என்ன மாட்டு புண்ணியன்னு உரிமையோட கூப்பிடாரு நீ சமத்தா இருந்தா தன்னால புரியும் பெருமாளே என்ன சீக்கிரம் சமத்தாக்கிடும் நீ மட்டும் என்ன சமத்தாக்கிட்டீங்கன்னா நம்ம ரகோத்தமராவ் மாமா குடும்பத்தோட திருப்பதிக்கு வந்து மாமாவை மட்டும் உண்டியல்ல போட்டுறேன் அரதுவா நல்ல வேலை நீ வெங்கடாஜலபதிக்கு வேண்டிக்கிட்ட விநாயகருக்கு வேண்டிக்கிட்டு இருந்தா என்ன சதுர் தேங்காயா போட்டு உடைச்சிருப்பேன் சமத்துடா உங்க அப்பா எப்படித்தான் உன்னை மேனேஜ் பண்றானோ